ஸ்ரீ பருவதமலை டிஎன்பிஎஸ்சி டெட் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கம். இன்றைய வீடியோவில் சிறப்பு டெட் தேர்வு மற்றும் பிஇஓ தேர்வுக்கு அறிவியல் பற்றியான மிக முக்கியமான வினாக்கள் ஒன்று இதிலிருந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன சொன்னால், வேதியியலில் தனிம வரிசை அட்டவணை. தனிம வரிசை அட்டவணையில் தொடர்கள் மொத்தம் 7. இந்த தொடர்கள் கிடைமட்ட வரிசையில் காணப்படும் சொல்லுவாங்க. முதல் தொடர் அணு எண் 1 மற்றும் 2 வரை இருக்கக்கூடியது. இது மிகச்சிறிய தொடர். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் மட்டும் காணப்படும். 2 தனிமங்கள் மட்டும் காணப்படும் சொல்லுவாங்க. இரண்டாம் தொடர் அணு எண் 3 முதல் 10 வரை இருக்கும். சிறிய தொடர். லித்தியம் முதல் சோடியம் வரை காணப்படும். 8 தனிமங்களோடு இருக்கும். மூன்றாவது தொடர் அணு எண் 11 முதல் 18 வரை. சிறிய தொடர். சோடியம் முதல் ஆர்கான் வரை இருக்கும். 8 தனிமங்கள் கொண்டு காணப்படும். நான்காம் தொடர் அணு எண் 19 முதல் 36 வரை இருக்கும். நீண்ட தொடர். பொட்டாசியம் முதல் கிரிப்டான் வரை காணப்படும். 18 தனிமங்கள் காணப்படும். இந்த 18 தனிமங்களில் 8 தனிமம் பிரதிநிதித்துவ தனிமங்கள் என்றும் 10 தனிமங்கள் இடைநிலை தனிமங்கள் என்றும் அழைக்கப்படும் சொல்லுவாங்க. ஐந்தாம் தொடர் அணு எண் 37 முதல் 54 வரை இருக்கும். இதுவும் நீண்ட தொடர். ருபீடியம் முதல் செனான் வரை காணப்படும். 18 தனிமங்களோடு இருக்கும். இந்த 18 தனிமங்களில் 8 பிரதிநிதித்துவ தனிமம் 10 இடைநிலை தனிமங்களாக இருக்கும். ஆறாம் தொடர் அணு எண் 55 முதல் 86 வரை இருக்கும். மிக நீண்ட தொடர். சீசியம் முதல் ரேடான் வரை இருக்கும். 32 தனிமங்கள் காணப்படும். 8 பிரதிநிதித்துவம், 10 இடைநிலை, 14 லாந்தனைடுகள் என்று அழைக்கப்படுவதால். ஏழாம் தொடர் அணு எண் 87 முதல் 118 வரை. மிக நீண்ட தொடர். 32 தனிமம் கொண்டது. முற்றுப்பெறா தொடர் என அழைக்கப்படும். 4 தனிமங்கள் புதியதாக இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. தொகுதிகள் செங்குத்தாக உள்ளது. 18 தொகுதிகள் கொண்டு காணப்படும். தொகுதி 1 கார உலோகம். தொகுதி 2 காரமண் உலோகம். தொகுதி 3 இடைநிலை உலோகங்கள் 3 முதல் 12 வரை இருக்கும். தொகுதி 13 போரான் குடும்பம். தொகுதி 14 கார்பன் குடும்பம். தொகுதி 15 ஹைட்ரஜன் குடும்பம். தொகுதி 16 சால்கோஜன் குடும்பம். தொகுதி 17 ஹேலஜன் குடும்பம். தொகுதி 18 மந்த வாயுக்கள். ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக பிஇஓக்கு தேவையானது ஒரு கொஷின்ஸ் இருக்கும். சிறப்பு டெட் எழுதுகிறவங்களுக்கும் இதில் ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் பெருமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். நன்றி.